ஹலோ மக்களே, வணக்கம். உங்களுக்கு நீங்கள் தான் எப்போவுமே கேளுங்க. நீங்கள் கனவுகளோட வாழுறீங்க, பயங்கர கனவு உங்களுக்குள்ள. ஆனால் நீங்கள் அந்த கனவுகளோட வாழுற வாழ்க்கையை யாராச்சும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா? அப்படியே எடுத்து தானமாக இருந்தால் வச்சுக்கோங்க அப்படின்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? வாய்ப்பே இல்லைங்க. எல்லாம் என் விதி, எனக்கு லக்கே இல்லை சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்களா? இல்லை யாராச்சும் வெற்றியாளர்களை பார்த்து அதை பார்த்த உடனே அந்த வெற்றி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. யாரோடய நீங்கள் போட்டி போடாதீங்க, உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி. எப்பவுமே நைட்டில் அலாரம் வச்சு படுக்கிறீங்க, காலையில் அந்த அலாரத்தப்போ எழுந்திருக்கிறீங்களா? இல்லை இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படின்ட்டு அதை அணைச்சி வச்சு படுக்கிறீங்களா? யோசிங்க. எப்போவாவது சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த சந்தோஷத்துலையும் ஐயோ நம்ம சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குறைய சொல்ல போகிறீங்களா? இல்லை பாஸ்டில் ஏதாவது நடந்த விஷயங்களை திரும்பி திரும்பி ரீகால் பண்ணி அதை யாராட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்களா என்ன? இல்லை ஒருவேளை நம்ம இனிமேல் அப்படித்தான், அப்படி இல்லை இப்படித்தான் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரி எழுத போகிறீங்களா? யோசிங்க. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, வெற்றிங்கிறது ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, அது ஒரு டிசிஷன். நாளுக்கு நாள் யாருமே உங்களை பார்க்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சைலண்டாக இருந்து உங்களுடைய வெற்றிக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆனால் இந்த உலகம் நமக்கு ஏதாவது கொடுக்கும் அப்படின்னு அதோட விதியில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. இல்லை யாராச்சும் கொடுப்பாங்க, யாராச்சும் நம்ம சைடு இருப்பாங்க, நம்பாதீங்க. நமக்கு நம்ம மட்டும்தான். யாராச்சும் நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்காதீங்க. அவங்க செய்கிற உதவியை விட நம்மளே நமக்கு செஞ்சுக்கிற உதவி இருக்கு பாருங்க, அது சூப்பராக இருக்கும். அதை ஃபீல் பண்ணுங்க. யாராச்சும் உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லணும், இவங்க இதை பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க இதை சொன்னால் நல்லாயிருக்கும், யோசிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் பதில். உங்களோட பதிலை தவிர சிறந்த பதில் யாராலையுமே தர முடியாது. கடைசியில் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இது மாதிரி அவங்கவுங்களோட பதிலை யார் யார் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களையே நினச்சி யார் அவங்களுக்குள்ள போட்டி போடுறாங்களோ, யார் அவங்களுக்காக அவங்களே உதவி செஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஏன் அந்த ஜெயிக்கிறவங்களாம் நீங்கள் இருக்கக்கூடாது? யோசிங்க. பெஸ்ட் ஆஃப் லக்.